இயல்பு தேவையற்ற செயல்கள் நமக்கு நடக்கிறது. இப்ப வாழ்த்து என்பது இறைவனோடு நாம் இணைப்பு பெற்றால் ஒழிய அந்த விஷயத்தை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும். வாழ்த்து என்பதற்கு வாழ்க வளமுடன் என்ற அந்த சொற்றொடருக்கான விளக்கம் மகிழ்ச்சி அவங்க சொல்லுவாங்க. வளமுடன் அப்படின்னு சொன்னா 16 வளங்களையும் செல்வங்களையும் குறிக்கக்கூடிய சொல் வளம். அப்ப நீங்கள் உங்க வாழ்க்கையிலே பெற வேண்டிய 16 செல்வங்களையும் பெற்று சிறப்பாக வாழ்க என்ற ஒரு சொற்றனுடைய சுருக்கம்தான் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தை குறிக்கிறது. புரியுதலைங்க? அப்ப இது அவர்களை பார்த்து நாம் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றது அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு உயர்ந்த செயல் பாருங்க. மனித வாழ்க்கையினுடைய உச்சகட்டமான புண்ணியத்தை செய்யக்கூடிய செயல். இப்ப நம்ம யாரை பார்த்தாலும் ப்ரிடிக்ஷனுக்கு வருவோம். ஒருத்தரை பார்க்கிறப்பவே அவரை பற்றிய ஒரு 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 கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம். அது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நாங்களாம் கூட சின்ன வயசா இருக்கிறப்ப ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். இங்க பாரு சொட்டை வர்றான், இங்க பாரு அவரு வர்றாரு இவர் வர்றாருன்னு சொல்லிட்டு கிண்டல் அடிச்சுட்டு இருப்போம். அப்போ ஒருத்தரை பார்த்தாலே நமக்கு ஒரு உணர்வு வந்து தட்டுது. அப்ப இந்த வாழ்த்து அப்படிங்கிறது அந்த உணர்வை வந்து உடைச்சிடும். ஃபர்ஸ்ட் விஷயம், எல்லாரும் சமம், எல்லாரும் சிறப்பாக வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை எடுத்த உடனேயும் கொடுக்கறது வந்து இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? அப்ப வாழ்த்து என்பது நாம் இறைவனோடு இணைந்து செய்யக்கூடிய ஒரு செயல். இறைநிலையை நமக்குள் இருந்து செய்யக்கூடிய ஒரு செயல். நீங்க என்ன செய்தால் போதும் அப்படின்னா நீங்க வாழ்த்தி கொண்டே இருந்தால் போதும். வேற ஒன்னும் செயல் செய்ய வேண்டியதில்லை பெரிதாக. ஏன்னா அதுவே அவ்வளவு அபரிவிதமான நன்மைகளை கொடுக்கும்னு சொல்றோம். ஓகேங்களா? சரி, இந்த வாழ்த்தை ஸ்ருதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம சிந்தனை பேச்சு பேசுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம். மக்களுக்கு இது நல்லா தெரிஞ்சிருக்கு. ஸ்ருதி அப்படிங்கிறது நம்ம முன்னோர்கள் இந்த விஷயத்தை எங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க. இது நீங்க எல்லா ஸ்பீச்லயுமே உள்ள வைக்கணும். ஒரு ஆக்கினை தியானம் நடத்தினாலும் சரி, துரியம் தியானம் நடத்தினாலும் சரி, ஒரு வாழ்த்தும் பயணம் என்றாலும் சரி, இன்னும் பல விஷயங்களை நாம் சிந்தனைக்கு எடுக்கும் போது நம்ம முன்னோர்கள் அதை எந்த இடத்துல பயன்படுத்தி இருக்காங்க, இல்லாட்டி முன்னாடி இருக்கிற அறிஞர்கள் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றப்ப நம்முடைய கருத்து வலுப்பெற்று நிற்கும். அப்ப இந்த வாழ்த்துக்களை நம்ம முன்னோர்கள் மிக மிக சிறப்பாக பயன்படுத்தி இருக்கார்கள். எங்கெல்லாம் பயன்படுத்தி இருக்காங்க பாருங்க. ஒரு குழந்தை பிறந்தால் உடனே நம்ம என்ன சொல்றோம்? குழந்தைக்கு வாழ்த்துவதற்காக நாம செல்கிறோம். சரிதானுங்களா? அந்த குழந்தையை வாழ்த்தி விட்டு வருகிறோம். அப்ப ஒரு உயிர் இந்த பூமியில ஜனிக்கும் போது அதற்கு கிடைக்கக்கூடிய முதல் விஷயமே வாழ்த்தாக அமைகிறது. இரண்டாவது, இந்த குழந்தைக்கு பெயர் வைக்கிறதுக்குன்னு கூப்பிடுறாங்க இல்லைங்களா? அந்த இப்ப என்ன பண்றோம்? சிறப்பாக அதனுடைய பெயரை காதிலே ஓதி அந்த இடத்துலையும் குழந்தைக்கு ஒரு தெய்வீகமான வாழ்த்தை கொடுத்துட்டு வரோம். மூன்றாவது, காதணி விழா. சரிதானுங்களா? இன்னைக்கெல்லாம் நிறைய இதுக்கே லட்சக்கணக்குல செலவு பண்ற அளவுக்கு வந்துருச்சு இல்லைங்களா? அப்ப காதணி விழாவின் போது நாம் என்ன பண்றோம்? பத்திரிகை எடுத்து அழைத்து வாழ்த்து சொல்றோம். பூப்புணர் நீராட்டு விழா இல்லைங்களா? மிக பிரம்மாண்டமாக இன்னைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு விழா. அந்த விழாவை எதற்காக கொண்டாடுறோம்? இந்த வாழ்த்து பெறுவதற்காக. இன்னும் திருமண விழா, பல பேர் பல ஆண்டுகள் சேர்த்த சொத்துக்களை கூட இழந்து இந்த திருமண விழாவை நடத்துறாங்க. ஏன்? அவ்வளவு ஒரு உயர்வான ஒரு விஷயமாக இந்த வாழ்த்து இந்த சமுதாயத்தில கருதப்பட்டிருக்கிறது. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிதானுங்க? அது போக ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லா மதங்களிலுமே இந்த வாழ்த்தை பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு கிறிஸ்துமஸ் ஆகட்டும், ஒரு ரம்ஜான் ஆகட்டும், சரிதானுங்க? இது எல்லாவற்றுக்குமே எல்லா மதத்தில் இருக்கிற ஞானிகளுமே இந்த வாழ்த்தை, கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள், ரம்ஜான் வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள், தீபாவளி வாழ்த்துக்கள், முதல்ல அந்த வாழ்த்து மடல் கூட நம்ம அனுப்பிச்சுட்டு இருப்போம். எனக்கெல்லாம் சின்ன வயசுல ஞாபகம் இருக்கு. சின்னதா 25 பைசாக்கு ஒரு வாழ்த்து அட்டை விற்கும். சரிதானுங்களா? அது வாங்கி நம்ம தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் போஸ்டர்லாம் அனுப்புவோம். அப்ப இந்த வாழ்த்தை
வாழ்த்தினுடைய பெருமையை அனைத்து மதத்தில் இருக்கிற முன்னோர்களும் மிக சிறப்பாக உணர்ந்திருந்த காரணத்தினாலே அந்த எல்லா மதங்களிலுமே இந்த ஒன்று கூடி திருமணம், எல்லாருடைய வாழ்த்தையும் பெறுவதற்கான திருமணம்னு வச்சிருக்காங்க. அப்ப இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமது முன்னோர்கள் பல இடத்துல பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா அதற்கு ஒரு மிகப்பெரிய பலன் இருந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறது அதுல இருக்கிற உண்மை. ஆனா இன்றைய காலகட்டத்துல நம்ம போய் வாழ்த்துறோமா அப்படின்னு கேட்டா அது கேள்விக்குறியா தான் இருக்கு. சரிங்களா? திருமணத்திற்கு போய் எத்தனை பேர் உண்மையாலுமே வாழ்த்துறாங்கன்னு பாருங்களேன். போறோம், அவங்க பெற்றோரை பார்க்குறோம், அட்டண்டன்ஸ் போடுறோம், அப்படியே மேல போறோம், ஒரு போட்டோ எடுக்கிறோம், யாராச்சும் நண்பர்கள் இருந்தா கொஞ்ச நேரம் பேசுறோம், அப்புறம் டிஃபன் போட்டாங்க, டின்னர் போட்டாங்கன்னா போய் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம். இன்னும் அடுத்த கல்யாணம் ஒண்ணு இருந்தது அப்படின்னா அது இன்னை விட ஃபாஸ்டா இருக்கும். சரிதானுங்களா? இன்னும் அட்சதை வாங்கி கையில போடுறப்ப கூட இந்த வாழ்த்தனம் அப்படிங்கிறது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. அட்சதை கையில வாங்கி தூக்கி போடுறாங்க இல்லையா? அப்ப கூட நமக்கு வாழ்த்தணுங்கிறது அந்த அளவுக்கு இந்த வாழ்த்து கொஞ்சம் மறைந்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. பத்திரிகையில மட்டும் அது தெளிவா வந்துட்டு குடும்பத்தோடு எங்களுடைய குழந்தைகளை வாழ்த்தி மகிழுங்கள், அவர்களை வளரச் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறோம். சரிதானுங்களா? அப்ப அந்த வாழ்த்தை பெறுவதற்குத்தான் இவ்வளவு பெரிய விஷயத்தை செய்கிறோம். ஆனா இன்னைக்கு அந்த வாழ்த்தை எந்த அளவுக்கு உணர்ந்து பெறுகிறோம், உணர்ந்து கொடுக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. அதனாலதான் மகரிஷி அவர்கள் திருமணத்திலே வாழ்த்து தவம் என்று ஒரு தவத்தை பயன்படுத்துறாங்க. திருப்பூர் சைடெல்லாம் நிறைய திருமணங்கள்ல அந்த வாழ்த்து தவத்தை நடத்துறோம். அதை நடத்தினா அப்படியே அந்த திருமண மண்டபமே அவ்வளவு ஒரு வைப்ரேஷனா, அவ்வளவு ஒரு அமைதியை உணர்றாங்க. அது பல மக்களுடைய மனதிலே ஒரு பெரிய தாக்கத்தையும் ஏற்படுத்துகிறது. அது அந்த மணமக்களுடைய வாழ்க்கை முழுவதும் காப்பாக அமைவதற்கான ஒரு விஷயமாக அமைகிறது. அதற்காகத்தான் 1000 பேர்கிட்ட போய் சொல்லி ஒரு கல்யாணம் நடத்தணும்னு சொன்னாங்க. 1000 பேருடைய வாழ்த்தை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏன்னா தீராத வினைகளை எல்லாம் தீர்க்கக்கூடிய சக்தி இந்த வாழ்த்திற்கு இருக்கிறது. பல பேருடைய மனதிலிருந்து வரக்கூடிய அந்த ஆழ்ந்த அமைதியான வாழ்த்து அலைக்கு நமது கர்ம வினைகளை எல்லாம் போக்கக்கூடிய சக்தியே இருக்கிறதுன்னு மகான்கள் சிந்திக்கிறாங்க, உணர்றாங்க. அப்ப அந்த வாழ்த்தை அதனாலதான் பெரியவங்க கிட்ட போய் பெற்றவர்களிடம் ஆசிகளை, வாழ்த்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்றோம். அது கிடைத்தற்கரிய பொக்கிஷமாக கருதப்பட்டது இந்த சமுதாயத்திலே. அப்ப இத்தனை இடத்துல பயன்படுத்தி இருக்கிற ஒரு அற்புதமான சக்தியை தான் நம்ம வாழ்த்து அப்படின்னு சொல்றோம். சரி, இந்த வாழ்த்துறதுக்கு நிறைய வாசகங்களை நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. சாதாரண வழக்குல மவராசனா இருப்பா, நல்லா இருப்பா, 100 ஆண்டு காலம் வாழ்க, தீர்க்காயுஷ்மான் பவ, சரி தீர்க்க சுமங்கலி பவ, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. சரி, அப்புறம் அந்த நோயற்ற வாழ்வு அப்படி அந்த 16 கவி சொல்லி வாழ்றாங்க. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாண்டுகள். இப்படி எல்லாம் வாழ்த்துறதுக்கு எவ்வளவோ விஷயங்களை நம்ம முன்னோர்கள் வாழ்த்து மந்திரமாக பயன்படுத்தியிருக்காங்க. இன்னும் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வாழ்த்தினுடைய நுட்பத்தை நீங்க புரிந்து கொள்ளணும்னா இந்த மந்திர உச்சாரணங்கள் இருக்கு இல்லைங்களா? ஓம் என்ற பிரணவ மந்திரமாகட்டும், ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சரம், சரிதானுங்களா? ஓம் நமோ நாராயணாய, கோவிந்தான்னு சொல்றது, அரோகரான்னு சொல்றது, அல்லேலூயான்னு சொல்றது, ஆமென்னு சொல்றது, அல்லான்னு சொல்றது, இது எல்லாவற்றிலுமே உள்ள ஒரு மிகப்பெரிய நுட்பத்தை நம்ம முன்னோர்கள் வைத்திருக்கிறார். சரிங்க, நம்ம உடலிலே சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. உடலிலே சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. உயிர் சக்தி மையங்கள் இருக்கிறது. அதைத்தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரம், அநாகதம், விசுக்தி, ஆக்னி, துரியம் என்று சொல்கிறோம். 7 மையங்கள் உடலிலே 7 சக்கரங்கள் இயங்கி கொண்டிருக்கு. அப்ப இந்த சக்கரங்கள் ஒவ்வொன்றிலும் உயிர் சக்தி நிறைந்து உடலுக்கு சக்தியை, ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது, ரசாயனங்களை உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த சக்கரங்கள் நல்லா இயங்குச்சு அப்படின்னா உயிர் சக்தி அற்புதமாக உடல் முழுவதும் பரவி அனைத்து ரசாயனங்களும் சிறப்பாக சீராக இயக்கம் பெற்று உடல் நலமும் மன பலமும் நமக்கு கிடைக்குங்கிறத உணர்ந்த நம் முன்னோர்கள் இந்த மந்திரங்களை சொல்லிட்டு வர்றாங்க. சரி, இதுதான் அந்த மந்திரங்களுக்குள்ள இருக்கிற நுட்பம். இது எந்த மந்திரத்தை நீங்க சொன்னாலும் ஒரே மாதிரி விளைவு கிடைக்கும். ஒவ்வொரு மதத்தில் இருக்கிற உச்சபட்ச மந்திரமும் முழுமையான இறை உணர்வுக்கான பலனை கொடுக்கக்கூடிய மந்திரங்களை தான் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க.
சரியாங்க. இஸ்லாத்துல அஸ்லாம் அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா? அதனுடைய விளக்கம் என்ன? பார்த்த உடனே நம்ம சொல்றோம். இஸ்லாமிய சகோதரர்கள் சரியாங்களா, அரபு மொழியில இருக்கிற அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன? உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக அப்படிங்கிறது இதனுடைய பொருள். நாம போய் எப்படி வாழ்க வளமுடன், நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றோமோ, அதே மாதிரி ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்? சாந்தியும் மன அமைதியும் சமாதானமும் ஒரு மனிதனுக்கு இன்றியமையாதது என்று உணர்ந்த நபிகள் அந்த வார்த்தையை ஃப்ரேம் பண்றாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. சரிதாங்களா? அதுக்கு திருப்பி என்ன சொல்றாங்க? சரிதாங்களா? வலைக்கும் அஸ்ஸலாம் அப்படின்னு திருப்பி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக, உங்களுக்கும் அது நிகழட்டும். சரியா? இது ஒவ்வொரு சந்திப்பின் போதும் பிரியும் போதும் சொல்லி செல்றாங்க. இது இஸ்லாத்துல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வழக்கம். அப்ப எல்லா மதங்களிலும் பண்டிகைகளிலும் இந்த வாழ்த்திற்கு மிக ஒரு முக்கியத்துவத்தை முன்னோர்கள் கொடுத்திருக்கிறாங்க. அதைத்தான் நான் முதலே சொன்னேன். பொங்கல், ரம்ஜான், தீபாவளி, கிறிஸ்துமஸ், சரியாங்களா? இன்னும் புத்தாண்டு, இந்த மதம் கடந்து புத்தாண்டு தின வாழ்த்துக்கள், சுதந்திர தின வாழ்த்துக்கள், குடியரசு தின வாழ்த்துக்கள், இன்னும் கடவுளையே வாழ்த்துறோம். கடவுள் வாழ்த்து. நீங்க புத்தகத்துல முதல் பாடமே என்னதான் இருக்கும்? கடவுள் வாழ்த்தாகத்தான். திருக்குறளுடைய முதல் அதிகாரமே என்னவாகத்தான் இருக்கு? கடவுள் வாழ்த்தாகத்தான் இருக்குது. இன்னும் தமிழ் தாயை வாழ்த்துறோம். தேசிய கீதமாக தேசத்தை வாழ்த்துறோம். அதனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா, ஜெயகே ஜெயகே ஜெயகேன்னு வாழ்க வாழ்க வாழ்க. இந்திய தாயை வாழ்த்தக்கூடிய ஒரு அளவில் சரிங்களா? திருவாசகத்தில இறைவனையே வாழ்த்து. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழி ஆண்டு அது அப்படியே போயிட்டே இருக்கு. வாழ்க வாழ்க. பெரிய புராணத்துல அது மிக அற்புதமான வாழ்க்கை. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியனை. சரிதானுங்களா? இப்படி வாழ்த்தை இறைவன் முதல் கொண்டு எல்லாவற்றையும் வாழ்த்துவதற்கு நம் முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப இதிலிருந்தே வாழ்த்திற்குள்ள ஒரு மிகப்பெரிய சக்தி இருப்பதை நாம் உணர்கிறோம். அருட்தந்தை அவர்களும் இந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை, மகரிஷி அவர்கள் முதல்ல வாழ்த்தினுடைய ஆற்றலை உணரல, எண்ணத்தினுடைய ஆற்றலை உணர்கிறார். அப்ப இந்த எண்ணத்தினுடைய ஆற்றலை உணரும் போது அந்த எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தானே வாழ்த்து அப்படிங்கிற விஷயம். சரியாங்களா? அப்ப இந்த வாழ்த்து எப்போதாவதுதான் கிடைத்து கொண்டிருக்கிற நம்ம லைஃப்லயே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா, பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் ஒரு 10 முறை வாழ்த்து வாங்க, ப்ராப்பரா வாங்குறது இல்லையா? 10 முறை வாழ்த்து வாங்குவோமா? பிறந்தது, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காது குத்து, கல்யாணம், சீரு, இன்னும் அதுக்கு அடுத்த வீடு கட்டுறோம், இந்த மாதிரி கிரகப்பிரவேசம், இப்படி எல்லாம் நீங்க வாழ்த்து வாங்கினா ஒரு 10 வாழ்த்து வாங்குவீங்களா? ஆனா இது இவ்வளவு பெரிய சிறப்பு பெற்ற விஷயம் அப்படிங்கிறத உணர்ந்த மகரிஷி அவர்கள் நமக்கு எப்பொழுதுமே அந்த வாழ்த்தை கிடைப்பதற்கு வழிவகுத்துட்டாங்க. அதுதான் மகரிஷி இருக்கிற ஒரு மிகப்பெரிய சக்சஸ். சரியாங்களா? என்றைக்காவது கிடைக்கிற ஒரு விஷயத்திற்கே இவ்வளவு பலன் இருக்குன்னா, ஒவ்வொரு நாளும் அதை சொல்வதற்கு எவ்வளவு பலன் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்த மகரிஷி அவர்கள் இந்த மார்க்கத்தினுடைய மந்திரமாகவே வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் அமைச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். சரிங்களா? சரி, வாழ்த்து என்பது பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு எழக்கூடிய ஓர் ஒளிக்கு பேர் தான் வாழ்த்து என்று பெயர். அப்ப செயல் விளைவு தத்துவம் என்ன? நீங்கள் எதை செய்கிறீர்களோ, எதை கொடுக்கிறீர்களோ, அதையே திரும்ப பல மடங்காக பெறுகிறீர்கள். இதுதான் இறை தத்துவம், காஸ் அண்ட் எஃபெக்ட் தியரி, செயல் விளைவு தத்துவம். அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? யாரை பார்த்தாலும் மனதார உளப்பூர்வமாக பிறர் நலமாக வாழ வேண்டும் என்ற கருத்தோடு அந்த வாழ்த்தை அனுப்பும் போது அது நமக்கும் மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும். அதனாலதான் உலகை உய்விக்க வந்த தாரக மந்திரம் என்று நாம் எதை சொல்கிறோம்னா, அருட்தந்தை அவர்களுடைய வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அதனாலதான் மகரிஷி அவர்களே இந்த உலகத்திலிருந்து துன்பங்கள் நீங்குவதற்காக உலக நல வேள்வியை கொண்டாட சொல்லியிருக்காங்க. இன்னும் அவருடைய பிறந்த நாளை கூட உலக அமைதி தினமாக ஏற்று இந்த உலக நல வேள்வியைத்தான் சொல்லியிருப்பாங்க.
நீங்க நல்லா மீண்டும் மீண்டும் புரிந்து கொள்ள வேண்டியது, மகரிஷி அவர்கள் ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த உன்னதமான ஒரு தத்துவ ஞானி. அவர்கள் கொடுக்கின்ற ஒவ்வொரு விஷயமும் எளிமையாக இருந்தாலும் அதனுடைய சக்தி பல ஆயிரம் மடங்கு மிகப்பெரியது. அப்ப அவர்கள் தங்களுடைய பிறந்த தினத்தை நீங்கள் இவ்வாறு கொண்டாட வேண்டும் என்று ஒரு வேண்டுகோள் கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. ஏன் இந்த உலகத்திலே சமுதாயத்திலே துன்பம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதை உணர்ந்த மகரிஷி அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பிரபஞ்ச காந்த களத்தில் இருக்கிற களங்கங்களை எல்லாம் போக்குவதற்கான ஒரு முன்னேற்பாடு செய்யறாங்க. பல பேருடைய எண்ண அலைகள் இந்த பிரபஞ்சத்திலே தாக்கத்தை ஏற்படுத்தி இந்த சமுதாயத்திலே பல இன்னல்களை கொடுத்து கொண்டிருக்கிறது உணர்றாங்க. அப்ப அவற்றை எல்லாம் போக்குவதற்கான ஒரு தாரக மந்திரமாக, உலகத்தையே காக்கக்கூடிய மந்திரமாக இந்த வாழ்த்து மந்திரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அதனால இது அதிகாலை எழுந்தவுடன் நீங்க வாழ்த்து மயம்ல நிச்சயமா எதை சொல்றீங்களோ இல்லையோ அவங்களுக்கு அத்தனை நன்மைகளையும் கொடுக்கக்கூடிய இந்த மகா மந்திரத்தை பற்றி தெளிவாக சொல்லி அதிகாலை எழுந்த உடனே குறைந்தது 9 முறை இந்த வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று உலகை நினைத்து 9 முறை வாழ்த்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை நீங்க நன்றாக பதிவித்து விட வேண்டும். இன்னைக்கு சொன்னீங்கன்னா தான் அது கரெக்டா எஃபெக்டிவா போய் நிற்கும். சரி, வாழ்க என்றால் என்ன? எல்லாம் பெற்று இனிதாக வாழ வேண்டும். வளமுடன் என்றால் வாழ்விற்கு தேவையான எல்லா பேறுகளையும் 16 செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டும் அப்படிங்கிறத இதனுடைய அர்த்தம். மகரிஷி கூட சொல்லுவாங்க, உன்னோட வண்டவாளத்தை தண்டவாளை ஏத்திருவேன் அப்படின்னு ஒரு பழமொழி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சண்டையில சொல்லுவாங்க. சரி, உன்ற வண்டவாளத்தை தண்டவாளம் ஏத்திருவோம் அப்படின்னா என்னன்னா, உன்னுடைய வேண்டல் என்ன? வண்டவாளம்னா வண்டவாளம் இல்லை, உன்னுடைய வேண்டல் என்ன, உன்னுடைய வளம் என்ன? சரிங்களா? வேண்டல்னா உன்னிடம் இல்லாத ஒன்று வேண்டல். இறைவன்ட்டு நீ என்ன வேண்டிட்டு இருக்க, உங்கள்கிட்ட என்ன இல்லாம இருக்கு, உன்னோட வளம் என்ன, உங்கள்கிட்ட என்ன இருக்கு. சரிங்களா? அப்ப உங்கள்கிட்ட என்ன இல்லை, என்ன இருக்குதுங்கிறது எனக்கு தெரியும், அதை ஊர் முழுக்க பரப்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வண்டவாளத்தை தண்டவாள ஏத்துக்கு. அப்ப வளம் என்பது அனைத்து செல்வங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு சொல். சரிங்களா? சரி, இப்போ வாழ்த்துனால என்ன பயன் உண்டாகிறது அப்படிங்கிறதையும் அது எப்படி உண்டாகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கிறப்ப அது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு அதிசயமாகத்தான் நாம் இன்னைக்கு அதை பார்க்கிறோம். இன்னைக்கு விஞ்ஞானம் உயர்ந்திருக்கிற காலத்துல நான் அன்னைக்கு அந்த ஸ்லைடை சேர்த்திருக்கேனான்னு தெரியல. மசாரா யமோட்டோ அவர்களுடைய நீர் பற்றிய ஒரு ஆராய்ச்சி இந்த வாழ்த்தும் பையனுக்கு ஒரு மிகப்பெரிய உலகம் முழுக்க ஒரு ரீச்சை கொண்டு வந்து கொடுக்கும். சரிங்களா? இன்னைக்கு உளவியல் துறையில கூட இது ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானமாக வளர்ந்து வருகிறது. இன்னைக்கு நிறைய மெடிடேஷன்ஸ் இதை ஒட்டி உலகம் முழுக்க தயார் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நாம் எப்பொழுதுமே வாழ்த்தி வாழ்த்தி வளமோடு வளத்தோடு வாழ முடியும் அப்படிங்கிறதுதான். சரி, ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். இல் சிறப்பு அகரம். தமிழே ஒரு தெய்வீக மொழி. சரிங்களா? அதில் இருக்கிற ஒரு எழுத்துக்கு சிறப்பு எழுத்து என்று சொன்னால், சிறப்பு மொழியில் இருக்கிற சிறப்பு எழுத்து என்று சொன்னால் அது எவ்வளவு உயர்ந்ததுன்னு பார்ப்போம். இப்ப எள் உச்சரிக்கிறப்ப என்ன நடக்குது? நாக்கு மடங்கி மேல் அன்னத்திலே முட்டுகிறது. இதை நீங்க நிச்சயமா அவங்களுக்கு செய்ய வைக்கணும். குறிப்பா நாக்க மடக்கி மேல தொட்டு மேல் அன்னத்துல ஒரு சாஃப்டான பிளேஸ் இருக்கும். நீங்க கையில தொட்டாலும் தெரியும், நாக்குல போய் தொட்டாலும் தெரியும். அந்த சாஃப்டான பிளேஸ்ல போய் ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு வரணும். அதுதான் எள் அப்படிங்கிறதுக்கான முழுமையான சொல். ஆனா நாமளே எத்தனை பேரு வாழ்க வளமுடன் சொல்றப்ப அந்த இல்லுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லணும். நாமளே பல பேர் இல்லுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்றது இல்லை. சும்மா வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்னு இந்த இல்லுல 3 இல்லு சரிதானுங்களா? அந்த குண்டு இல் ஒண்ணு இருக்கு, பள்ளிக்கு வர்ற இல் ஒண்ணு இருக்கு, சிறப்பு இழக்கரம்னு வர்ற இல்லு இருக்கு. இந்த 3 இல்லுல ஃபர்ஸ்ட் அந்த குண்டு இல் முன்னாடி முட்டும். பள்ளிக்கூடத்துக்கு வர்ற இல் கொஞ்சம் மேல தூக்கி முட்டும். இந்த சிறப்பு இல் உள்ள போய் நல்லா டச் ஆகும். இந்த எழுத்தினுடைய வடிவமைப்பிலே பாருங்க, இது மேல போய் மேல முட்டணுங்கிறதுக்காகத்தான் இந்த இழை அந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்ப அந்த
இள்ள நல்லா அவங்க உச்சரிக்கிறதுக்கு பழக்க வைக்கணும். சொல்றப்ப எப்படி சொல்லணும்? வாழ்க வளமுடன். அந்த இள்ளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து சொல்லணும். அப்ப நாக்கு மேலெண்ணத்திலே போய் முட்டுவதையும் அவங்க உணர்ந்து சொன்னாங்கன்னா இன்னும் சிறப்பாக. அப்ப இந்த மேலெண்ணத்துல போய் முட்டுறப்ப என்ன நடக்குது? நம்முடைய பிட்யூட்டரி கிளாண்ட் மற்றும் பீனியல் கிளாண்ட், இது மூளையில இருக்கிற மிக முக்கியமான சுரப்பிகள். இந்த ரெண்டும் என்ன பண்ணுது? பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் என்ன பண்ணுது? பிட்யூட்டரி கிளாண்டு நம்ம உடல் இயக்கத்தை மொத்தமாக கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சுரப்பி. அதனால அதுக்கு பேர் மாஸ்டர் கிளாண்ட், தலைமை சுரப்பி என்று ஒரு பெயர். இன்னும் பீனியல் கிளாண்டு அது மனதை கட்டுப்படுத்தக்கூடிய சுரப்பி, அது ஹெட் மாஸ்டர் கிளாண்டுன்னு சொல்றோம் இல்லைங்களா? அப்ப இந்த சிறப்பு ழகரத்தை நாம் உச்சரிக்கும் போது நாக்கு ஆட்டோமேட்டிக்கா மேல மடங்கி அந்த மேலெண்ணத்தில் ஒரு அழுத்தத்தை கொடுக்கும் போது பிட்யூட்டரி கிளாண்டும் பீனியல் கிளாண்டும் நன்றாக இயக்கம் பெறுகிறது. அப்ப இந்த ரெண்டும் நல்லா வந்துருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுக்கு உடல் நலமும் மன பலமும் மன அமைதியும் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். எவ்வளவு பெரிய சூட்சமும் பாருங்க. சரிங்களா? இதைத்தான் முன்னோர்கள் லம்பிகா யோகம் அப்படின்னு ஒரு யோகத்தை பயன்படுத்தினோம். அதாவது இரட்டை நாக்கு பிராணிகள், பாம்பு போன்றவை என்ன பண்ணுமாமா, மழை காலங்கள்ல இந்த சேற்றுக்குள்ளேயே சிக்கிருமாமா, அதற்குள்ளேயே இருக்கும். சரிதானுங்களா? அப்ப என்ன பண்ணும்? அதுக்கு உணவு கிடைக்காது, அந்த குழிகளுக்குள்ளேயே அகப்பட்டு கொண்டு இருக்கும். தண்ணீர் இல்லாதனால உணவு பெரிதா கிடைக்காது. அப்ப என்ன பண்ணும்? அந்த இரட்டை நாக்கை மடித்து அது வாய்க்குள்ள அந்த மூக்கு துவாரம் இருக்கு இல்லைங்களா, அதுல சொருகி வச்சு படுத்துப்போம். அப்படி சொருகி வச்சு படுக்கும் போது அதுல இருக்கிற அதனுடைய மூளையில் இருக்கிற பீனியல் கிளாண்டு கூட கனெக்ஷன் கிடைச்சிரும். அப்ப பிரபஞ்ச சக்தி அதுக்குள்ள தானா இறங்குறக்க ஆரம்பிச்சிடும். எத்தனை நாட்கள் ஆனாலும் அந்த உயிர் உடலில் இருந்து பிரியாத அளவுக்கு அதுக்கு சக்தி கிடைக்கும். இதை நம்ம முன்னோர்கள் பார்த்திருக்கிறாங்க. உடல் மெலிந்து போகுமே தவிர உயிர் அந்த உடலில் இருந்து பிரியாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்ப இதற்கு என்ன காரணம்? அந்த பீனியல் சுரப்பி தான் அதுக்கு காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? அதை முயற்சி பண்றாங்க. அதான் லம்பிகா யோகம். சரி, என்ன பண்றாங்க? இரட்டை நாக்கு வேணும் அது. அப்ப நாக்கு என்ன பண்றாங்க? பெரிய நீண்ட நாக்கு வேணும். நாக்கை மேல தூக்கி இழுத்து பிடிச்சு கீழே ஒரு ஜாயிண்ட் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த ஜாயிண்ட் முதல் கட் பண்ணி விட்டாங்க. சிறிது நாட்களுக்கு அப்புறம் அந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறம் நாக்க சென்ட்ரல ரெண்டா பொழப்பாங்க. நாக்க சென்ட்ரல ரெண்டா வெட்டி, சரிதாங்களா? வெட்டினா கூட அது தடிமனா இருக்குமாமா. அது காயம் ஆறுறதுக்கு ரொம்ப வருஷமாகும், நாளாகும். அதுக்கப்புறம் அந்த காயம் ஆறுனதுக்கு அப்புறம் சைடுல ரெண்டுல சைஸ் பண்ணுவாங்களாம். ஏன்னா சின்னதா இருக்கணும் நாக்கு, ரெண்டையும் சைஸ் பண்ணி அந்த ரெட்டை நாக்கு எடுத்து மூக்கு துவாரத்துல உள்ள சொருகி பண்ணக்கூடிய தியானத்துக்கு பேர் லம்பிகா யோகத்துக்கு. சரிதானுங்களா? இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க அந்த பிட்யூட்டரி பீனியல் கிளாண்டை இயக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள். ஆனா இதுல இருக்கிற சூட்சமம் தான் எதுக்குள்ள மகரிஷி கொண்டு வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அந்த சிறப்பு நகரத்துக்குள்ள இதனுடைய நாம இன்னைக்கு அவ்வளவெல்லாம் ஒண்ணும் அவசியம் இல்லை. பாக்குறப்ப யாரை பார்த்தாலும் வாழ்க வளமுடன் என்ற ஒரு வார்த்தை சொல்லிட்டு நீங்க போயிட்டே இருக்கு. மனதார வரக்கூடிய அந்த வாழ்த்து, சரிங்களா? அவங்க 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு நீங்க ஒரு முறை சொன்னா அலைத்தத்துவம் என்ன? ஒன்றுக்கு பல முறை உங்களுக்கு திரும்பி வர்றது தானே. அப்ப அதனுடைய பல மடங்கு பலனை நமக்கு கொடுத்து விடுகிறது. சரி, இது எதனுடைய அடிப்படையில நடக்குது அப்படின்னா, இன்னைக்கு விஞ்ஞான பூர்வமான வளர்ச்சி இருக்கிறதுனால மக்களுக்கு நல்லா புரிய முடியும். அலைகளினுடைய இயக்கம் 5 விதமான தத்துவத்தினுடைய அடிப்படையில அமைந்திருக்கிறது. ஒன்று மோதுதல், சிதறுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், ஊடாடுதல். சரிதானுங்களா? அப்ப நீங்க இதுக்கு உதாரணம் எதை சொல்லலாம் அப்படின்னா, ஒரு லைட், ஒளி அலை, மக்களுக்கு எல்லாம் தெரியும். லைட் வேவ் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். அப்ப அந்த ஒளி அலைய நீங்க ஒரு டார்ச்ல இருந்து எடுத்து அடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு கண்ணாடி இருக்கு, இந்த கண்ணாடி மேல அடிக்கிறீங்க. அடிக்கிறப்ப அந்த ஒளி அலை போய் என்ன பண்ணுது? அந்த கண்ணாடியில மோதுகிறது. ஃபர்ஸ்ட் கண்ணாடியில மோதுகிறது. மோதின ஒளி என்ன பண்ணும்? பிரதிபலிக்கும். அந்த கண்ணாடியில பட்டு அந்த ஒளி அப்படியே இன்னொரு இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்க பார்த்திருக்கீங்களா? சரிதானுங்களா? அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். மூணாவது, அந்த இடத்துல மட்டும்தான் ரிஃப்ளெக்ட் ஆகுமானா அந்த அறை முழுக்க அது சிதறும். ரிஃப்ராக்ஷன்
அப்படின்னு சொல்லுவாங்க. சரிதானுங்களா? சிதறுதல், எல்லா இடத்துலயும் அந்த அலை அப்படியே தெரிச்சு எல்லா பக்கம் போகும். இப்போ அந்த கண்ணாடியில பாதரசம் பூசலின்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? அந்த கண்ணாடிக்கு உள்ள ஊடுருவி அது அந்த பக்கம் போயிடும். கண்ணாடிக்குள்ள ஊடுருவி அடுத்த பக்கமே போயிடும். ஊடுருவுதல், இரண்டிற்கிடையே ஊடாடுதல். அந்த அலை அந்த பொருள்ல பட்டு எங்கிருந்து அது தொடங்கியதோ அந்த இடத்திற்கே மீண்டும் வரவும் செய்யும். இந்த 5 விஷயங்களும் ஒவ்வொரு அலைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய உண்மை. அது என்ன அலைகளாக இருந்தாலும் சரி, சப்த அலைகளாக இருந்தாலும் சரி, ஒளி அலைகளாக இருந்தாலும் சரி, அலைனாலே இந்த 5 தத்துவம் உண்டு. காந்த அலை என்றாலே 5 தத்துவம். அப்ப வாழ்த்து என்பதும் ஒரு அலைதான். இப்ப நான் உங்களை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்றேனே, இது ஒரு ஒளி அலை. இந்த அலை என்ன பண்ணும்? எங்கிட்ட இருந்து வந்த அந்த அலை நான் யாரை பார்த்து சொன்னேனோ அவர்களை மேல் சென்று அவர்கள் மேல் மோதும், அவர்களிடமிருந்து பிரதிபலிக்கும், அவர்கள் மேல் பட்டு சிதறும், அவர்களுக்குள் ஊடுருவி செல்லும். ஊடுருவி செல்லும். சரிதானுங்களா? அவர்களுக்கும் நமக்கும் இடையே ஊடாடி கொண்டே இருக்கும். எப்ப வரைக்கும் அது ஓடிக்கொண்டே இருக்கும்? அவரோ நானோ யாரோ ஒருத்தர் இந்த மண்ணிற்குள் செல்வது வரைக்கும் அது ஊடாடி கொண்டே இருக்கும். இதுதான் இந்த வாழ்த்தினுடைய மிகப்பெரிய சக்தி. சரிதானுங்க? அப்ப ஒரு மனிதனுடைய உடல் எப்படி உருவாக்கப்பட்டிருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த இடத்துல சொல்லணும். நம்ம உடல் 1000 கோடி, கிட்டத்தட்ட 6000 கோடி செல்களால் உருவாகி இருக்கிறது. அந்த செல்கள் எதனால் உருவாகி இருக்குதுன்னா அணுக்களால் உருவாகி இருக்கிறது. நம்ம உடம்புக்குள்ள 1000 கோடி 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 உயிரணுக்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. 1000 கோடி செல்கள் இருக்கிறது. இது எல்லாத்திலையுமே ஒரு அணுக்களுடைய இயக்கம் நடந்துட்டே இருக்கு. அப்ப நீங்க ஒருத்தரை பார்த்து வாழ்க வளமுடன் சொல்லும் போது அந்த வாழ்த்து அலை முதல்ல நம்ம உடலுக்குள் இருக்கிற 6000 கோடி செல்களிலும் 10,000 கோடி உயிர் துகள்களிலும் எல்லா உறுப்புகளில் இருக்கிற செல்களிலும் என்ன பண்ணும்? மோதும், பிரதிபலிக்கும், சிதறும், ஊடுருவும், ஊடாடும். நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் அந்த ஒளி வெளியே வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சரிதானுங்களா? இது மிக மிக முக்கியமாக அவர்கள் கிட்ட சொல்ல வேண்டிய ஒரு தத்துவம். ஏன்னா நம்ம பிறர் மேலதான் மோதும், பிரதிபலிக்கும், சிதறன்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி அல்ல. ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்கிற செல்களிலே மோதும், சிதறம், பிரதிபலிக்கும், ஊடுருவும். நமக்குள்ளேயே அது ஊடாடி கொண்டே இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுத்துட்டு தான் அது மத்தவங்க கிட்ட போய் பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கும். சரிங்களா? அப்ப வாழ்க வளமுடன் சொல்லிட்டா நம்ம உடம்புக்குள்ள 6000 கோடி செல்களிலும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அந்த இது ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும், ஓடிட்டே இருக்கும். அப்ப அது ஓடும்போது நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லா செல்வங்களையும் பலங்களையும் நம்மிடம் ஈர்த்து கொண்டு வருவதற்கான ஒரு சக்தியை அந்த காந்த ஆற்றல் கொடுத்து விடும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னும் அதை நமக்காக சொல்லாமல் பிறருக்காக என்னைக்கு நம்ம சொல்றோமோ அது இன்னும் பல மடங்கு பலனை கொடுக்கும். எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்பதை விட பிற உயிர்களுக்கு ஒன்று வேண்டும் என்று கேட்டீங்க அப்படின்னா அது இயற்கை, இறை சக்தி உடனடியாக நிகழ்த்தி கொடுக்கும். இதுதான் இயற்கையில் இருக்கிற ஒரு சக்தி, ஒரு நுட்பம். அப்ப நம்ம பிறரை எந்த அளவுக்கு வாழ்த்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கும் அந்த சக்தி கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ளணும். சரிங்களா? என்னாச்சு, டைம் ஆயிடுச்சா? ஓகே ஓகே, நான் இதோட வேணா நிறைவு பண்ணிக்கிட்டுமா? அப்புறம் நம்ம அடுத்த செஷன்ல இது பெரிய விஷயம், கண்டினியூவா நம்ம பேசணும். சரி, நம்ம இந்த அளவிற்கு இந்த வாழ்த்தும் பயணம் நம்ம உரை நிறைவு செய்து கொள்வோம். இது இன்னும் பெரிய டாபிக்கு. இது கிட்டத்தட்ட 2 நாள் அல்லது 3 நாள் நம்ம சிந்திக்கிற மாதிரி இருக்கும். அடுத்தடுத்த வகுப்புகள்ல நம்ம இதை பற்றி தெளிவாக கொடுக்கலாம். சரிங்களா? மிக்க மகிழ்ச்சி. அனைவருக்கும் நன்றி. அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினா உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி இறை உணர்வு, அறநெறி, கல்வி, தனம், தானியம், இளமை, வலிவு, துணிவு, நன்மக்கட்பேறு, அறிவிலுயர்ந்தோர் நட்பு, அன்புடைமை, அகத்தவம், அழகு, புகழ், மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு, பொறையுடைமை எனும் பேரு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அன்பர்களே,